அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலேருந்து சண்முகப்பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அந்த லெசனில் வந்து சங்க காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு ரெண்டு இதாக கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்ட் 3ல் வந்து மெயினாக வந்து சங்க காலம்னா என்ன, அந்த கால வரையறை, சங்க காலத்தை எந்த கால வரையறைக்குள்ளே உட்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் நான் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப லென்த்தியான டாபிக், அதனால் இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட்டை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? சங்க காலம் அல்லது வரலாற்று தொடக்க காலம் என்பது தென்னிந்தியா வரலாற்றின் சிறப்புமிக்க காலம் அப்படிங்கிறாங்க. அப்போ சங்க காலங்கிறது தென்னிந்திய வரலாற்றின் சிறப்புமிக்க காலம். இலக்கியங்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் உள்ளிட்ட எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைத்துள்ளதால் சங்க காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்து மாறுபட்டு சிறப்புடன் விளங்குகிறது. சங்க இலக்கியங்களின் தொகுப்பு அக்கால மக்களின் வாழ்க்கை முறை குறித்தும் சமூக அமைப்பு குறித்தும் அறிய உதவுகிறது. அப்போ வந்து இந்த சான்றுகள்லாம் சங்ககால மக்கள் பற்றி நம்ம தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பேராவில் நமக்கு முக்கியமாக எதுவும் இல்லை. அடுத்தது கால முறைமை. இதில் தான் வந்து நமக்கு கீ பாயிண்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. சங்க காலத்தை கால வரையறை செய்வதில் அறிஞர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. இது ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து சங்க காலம்னு கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிற காலத்தை தான் வந்து சங்க காலம்னு சொல்கிறாங்க. அந்த கால இடைவெளி வந்து நிறைய அறிஞர்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஒரு சிலரார் வந்து அதை மறுக்க தான் செய்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டிற்கும், அதாவது கிமு பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிற்கும் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவையாக பெருவாரியான அறிஞர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அசோகருடைய கல்வெட்டுகளில் காணப்படும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்களும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கிரேக்க ரோமானிய குறிப்புகளும் காலவரம்பை உறுதிப்படுத்துகின்றன. அப்போ கால முறைமைன்னு போட்டு, அதாவது சங்க காலம்னு போட்டு கிமு பொது ஆண்டுக்கு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும்னு போட்டுக்கோங்க. அடுத்து அசோகருடைய கல்வெட்டு போட்டு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல் எதில் இருக்குது? அசோகருடைய கல்வெட்டில் இருக்குது. இது இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட் நமக்கு. ஓகேங்களா? அடுத்து தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் கிரேக்க ரோமானிய இந்த காலம் இருக்குல்ல, இந்த டைம் பீரியடை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அசோகருடைய கல்வெட்டுகளில் பயன்படுத்திய பிராமி வடிவத்திற்கு அசோகன் பிராமிங்கிற பேர் இருக்காமா. அப்போ இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்டு. ஓகேங்களா? ஓகே. சங்ககால செய்யுள்கள் வரலாற்றின் தொடக்க காலத்தில் இயற்றப்பட்டவை எனவும் பின்னரே அவை தொகை நூல்களாக தொகுக்கப்பட்டவை எனவும் கருதப்படுகிறது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் விட்டா போதும். அப்போ சங்ககால செய்யுள்கள் வரலாற்றின் தொடக்க காலத்தில் இயற்றப்பட்டவை அப்படின்னு இருக்குது. அப்போ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சங்ககால செய்யுள்கள் வரலாற்றின் தொடக்க காலம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. சங்க காலத்தில் திணையில் என்ன மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் திணை என்ற கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது. அப்போ திணைன்னு போட்டு ஒரு ஐஃபன் எதில் போட்டுக்கணும்? தொல்காப்பியம்னு போட்டுக்கணும். சரிங்களா? தொல்காப்பியத்தில் போட்டுட்டு அடுத்தது வந்து திணை என்பது ஒரு குறிப்பிட்ட இயற்கை நில அமைப்பையும் அதன் வாழ்வியல் முறைகளையும் குறிப்பது. அப்போ திணைங்கிறது நில அமைப்பு, அப்புறம் வாழ்வியல் முறைகளை குறிக்கிறது அப்படின்னு போட்டுக்கலாம். சங்க செய்யுள்கள் திணை அடிப்படையிலேயே தொகுக்கப்பட்டுள்ளது. அப்போ சங்க செய்யுள்கள் திணை அடிப்படையில் தொகுப்பு. மனித வாழ்க்கையும் இயற்கையோடு மனிதர்கள் கொண்டிருந்த நெருக்கமான உறவையும் அவை படம் பிடித்து காட்டுகின்றன. சங்ககால செய்யுள்கள் வந்து பொருண்மை அடிப்படையில் பொதுவாக அகத்திணை பாடல்கள் என்றும், அப்போ சங்ககால செயல்கள் வந்து எதை வந்து அகத்திணை புறத்திணைன்னு பிரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? பொருண்மைன்னு சொல்லிட்டு இந்த இதுதான். ஓகேங்களா? சங்ககால செயல்களை வகைப்படுத்துவதற்கு அகத்திணை புறத்திணைன்னு நம்ம பிரிப்போம் இல்லைங்களா? அப்போ ரெண்டாக பிரிக்கிறதுக்கு அந்த பொருண்மை அடிப்படையில் தான் வந்து பிரிக்கிறாங்களாம். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இரு பிரிவுகளாக பிரிக்கலாம். அகத்திணை என்பது காதல் வாழ்வையும், புறத்திணை என்பது வந்து வாழ்வின் பிற அம்சங்களையும், அதாவது போர் வீரம் இதை பற்றிலாம் வந்து குறிக்கிறது வந்து புறத்திணை. அகத்திணைங்கிறது காதல் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்கிறது வந்து அகத்திணை. ஓகேங்களா? போர் வீரத்தை பற்றி சொல்கிறது புறத்திணை. அப்போ திணை பற்றி சொல்கிறதுக்கு இது பொருண்மைங்கிறது இது வந்து ஒரு எடுத்துக்கிட்டு தான் வந்து அகத்திணை புறத்திணைன்னு சொல்லி இரண்டாக பிரிக்கிறாங்க.
ஓகேங்களா. திணைகள் 5 திணைகள் என்பது 5 வகை நிலப்பகுதிகள். ஓகே, நிலப்பகுதிகளில் 5 இருக்கிறது. ஐந்திணை என்பது தமிழ்நாட்டில் 5 வகையான நிலப்பகுதிகளை குறிக்கும். இந்த 5 வகை நிலங்களும் தனித்த பண்புகளை கொண்டவை. ஓகே, இது நமக்கு தெரியும் தானே. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த திணைகளை 5 திணைகளை பிரிக்கிறாங்க. கடவுள், தொழில், மக்கள், பண்பாடு போன்றவை உண்டு. இந்த 5 வகை நிலங்களில் வாழ்ந்த மக்களின் உண்மையான வாழ்க்கை சூழலை பிரதிபலிப்பதை அறிஞர்கள் பலர் விளக்கியுள்ளனர். அதான் அந்த 5 வகை நிலங்கள் எது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது நமக்கு தெரியும். இதையும் சைடில் நோட் பண்ணிக்கோங்க. மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதிகள் முல்லை, வயலும் வயல்வெளி சார்ந்த பகுதிகள் மருதம். அடுத்து கடலும் கடல் சார்ந்த பகுதி நெய்தல், வறண்ட நில பகுதி பாலைன்னு சொல்லலாம். ஓகேங்களா. இது நமக்கு ஆல்ரெடி தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் புதுசாக நோட் பண்ணுறவங்க கீவேர்டு மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ சங்ககாலம்னா சங்ககாலம்னா என்ன, கால வரையறை என்ன, அதுக்கு இருக்கிற திணை பார்த்துருக்குமா. அடுத்து சங்ககால அரசியல்லாம் எப்படி இருந்தது, பண்டைய தமிழக அரசியல் நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். சங்க காலத்திற்கான அடித்தளம் என்னது, இரும்பு காலத்தில் வேர்கொண்டது. அப்போ சங்க காலங்கிறது என்னது, இரும்பு காலம். ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்க காலம் என்னது, இரும்பு காலத்தை அடிப்படையாக வச்சுருக்காங்க. அப்போ இதில் இந்த லைன் ரொம்ப முக்கியம். இரும்பு காலத்தில் மக்கள் குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அப்போ மக்கள் அங்கங்கே செப்பரேட்டாக ஒவ்வொரு குழுவாக இருந்தாங்க. அந்த குழுவுக்கு ஒரு தலைவன் இருப்பார். ஓகேங்களா. தலைவர்கள் அந்த நிலப்பகுதிகளை தமது ஆளுகைக்குள் கொண்டு வந்தனர். அப்போ அந்த நிலப்பகுதியில் அந்த தலைவர் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும், அந்த குழு இருக்கிறவங்க கேட்கணும். இவ்வாறு உருவான தலைவர்களில் இருந்தே வரலாற்றின் தொடக்க காலத்தில் வேந்தர்கள் தோன்றினார்கள். வேளிர்கள் என்போர் சங்க காலத்தின் குறுநில மன்னர்கள் ஆவார். அப்போ சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலம், அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வேளிர்கள் அப்படிங்கிறவங்க சங்க காலத்தின் குறுநில மன்னர்கள், இது ஒரு பாயிண்ட்டு. அப்போ இந்த பத்தியில் நமக்கு மெயினாக இருக்கிறதே 2 பாயிண்ட்டு தான். ஓகேங்களா. இது ஒன்று. மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்கத்தையும், அதாவது ஒடிசா ஆந்திரா இருக்கு இல்லைங்களா, ஆந்திரா, ஒடிசா இதெல்லாம் தான் கலிங்கம்னு சொல்கிறாங்க. கர்நாடகத்தின் சில பகுதிகளையும் படையெடுத்து வென்றார். அப்போ மௌரிய பேரரசர் அசோகர்னு போட்டு ஒடிசா அதாவது கலிங்கம்னு போட்டு ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் படையெடுத்து வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ இதோட 3வது பாயிண்ட்டு நமக்கு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது மூவேந்தர்கள். சங்ககால ஆட்சியாளர்களில் சேர, சோழ, பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூவேந்தர்கள் முன்னிலைப்படுத்தி இருந்திருக்காங்க. அக்காலத்தில் பெருநகரங்களையும் துறைமுகப்பட்டினங்களையும் எப்படி மூவேந்தர் கீழே தான் இருந்திருக்கு. சங்ககால ஆட்சியாளர்கள்னா யாரு? சேர, சோழ, பாண்டியர்கள். அப்போ இந்த ஒரு லைன் மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஆட்சியாளர்னு போட்டு சேர, சோழ, பாண்டியர்கள், அவ்வளோதான். அது நமக்கு ஆல்ரெடி மூவேந்தர்னாலே தெரியும். இதில் ஜஸ்ட் ரீடு விட்டால் போதும். ஓகேங்களா. சேரர் அசோகர் கல்வெட்டுகளில் இதுலேருந்து தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மூவேந்தர்கள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சேர, சோழ, பாண்டியர்னு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா. அதுதான். அப்போ சேரர் யார்? அசோகருடைய கல்வெட்டில் கேரள புத்திரர்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அசோகருடைய கல்வெட்டில் யாரை குறிப்பிட்டிருக்காங்க? சேரங்கிற ஒரு சேர மன்னரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. யாருன்னு? கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி சேரரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேரர் தற்காலத்து கேரளத்தையும், அப்போ இப்போ இருக்கிற கேரளத்தையும் தமிழ்நாட்டோட மேற்கு பகுதிகளையும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அப்போ சேரர்களோட ஆட்சி பகுதின்னு போட்டு இந்த தமிழ்நாடு கேரளாவோட, அதாவது கேரளா தமிழ்நாட்டோட மேற்கு பகுதின்னு போட்டு வச்சுக்கணும். அவர்களது தலைநகரமாக. அப்போ சேரர்களுடைய தலைநகரம் என்னது? வஞ்சி. அதுக்கப்புறம் துறைமுகப்பட்டினங்களாக முசிறியும் தொண்டியும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தலைநகரம் வஞ்சி, துறைமுகப்பட்டினங்கள் போட்டு முசிறி, தொண்டி. தமிழ்நாட்டில் தற்போதுள்ள கரூர் தான் வஞ்சி. ஓகே. அப்போ வஞ்சிங்கிறது என்னது? தற்போது கரூர். ஓகேங்களா. இதோட சேரர் முடிஞ்சா. சேரரோட இங்கே இன்னும் கொஞ்சம் இருக்குது. இங்கே கேரளத்தில் உள்ள திருவஞ்சை களம் தான் வஞ்சி அப்படின்னும் வேறு சிலரும் குறிக்கிறாங்க. அப்போ அதாவது கரூர் ஒரு சைடு வஞ்சின்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருவஞ்சை களம் அப்படிங்கிறாங்க. கேரளத்தில் திருவஞ்சை களம்னு ஒரு ஊர் இருக்காமா, அதையும் வஞ்சின்னு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ வஞ்சின்னு போட்டு 2 இதாக போட்டுக்கணும். கரூர். ஓகேங்களா. கரூர் 1, அடுத்து திருவஞ்சை களம்னு 2 இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா. சேரர்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு ஒன்று 1 by 1 தலைநகரம், துறைமுகம், தொண்டி, முசிறி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா. கீ பாயிண்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும்.
சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்து சேர அரசர்களை குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசுகிறது. அப்போ சேரர்கள் குறித்து பேசுகிற நூல் எது? பதிற்றுப்பத்து. அது என்ன சொல்லுது? சேர நாட்டோட எல்லை பற்றி வந்து பேசுதாமா. சேரர்கள் பனம்பூ மாலை அணிந்திருந்தார்கள். அப்போ பூமாலை எது? பனம்பூ மாலை. கரூரை அடுத்து புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் சேர மன்னர்கள் 3 தலைமுறைகளை குறிப்பிடுகிறது. அப்போ கரூர்லேருந்து கல்வெட்டு என்னது? புகழூர் கல்வெட்டு. அப்போ புகழூர்னு போட்டு சைடில் கரூர்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து என்ன சொல்லுது? சேர மன்னர்களின் 3 தலைமுறைகள். அப்போ சேர மன்னர்களோட 3 தலைமுறைகள்னு போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மன்னர்கள் வெளியிடப்பட்ட நாணயங்களில் கரூரில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் வந்து என்னது? அங்குசமும் வில்லும் அம்பும் பொறித்த சேர நாணயம். இதுதான் வந்து சேரரோட காயினாங்க. பார்த்தீங்களா? ஒரு பக்கம் அம்பு இருக்குது, இது வந்து அம்பு இருக்கிற பக்கம். இன்னொரு பக்கம் வந்து என்னது? அங்குசமும் வில்லும் அம்பும் பொறித்திருக்கு. ஓகே, இதுதான் வில்லு அம்பு இருக்குது. இந்த காயினில் வந்து வில்லு அம்பு நமக்கு தெளிவாகவே தெரியுது. இதில் வந்து வில்லு அம்பு தெரியுது. இதில் ஏதோ அங்குசமும் சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரில எனக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு வந்து கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து சிலப்பதிகாரம் விரிவாக பேசுகிறது. ஓகே, அப்போ சிலப்பதிகாரத்தோட தலைவி கண்ணகிக்கு வந்து ஓகேங்களா, சிலப்பதிகாரம் கண்ணகின்னு போட்டு என்ன பண்ணணும்? கோயில் வந்து கட்டியிருக்கிறவன்னு சொல்லணும். சிலப்பதிகாரம் பாட்டுடை தலைவி கண்ணகிக்கு கோயில் யார்? சேரன் செங்குட்டுவன் வந்து கட்டியிருக்காங்க. அப்போ சேரனை பற்றி சேரனோட இது வந்து 3 தலைமுறை வந்து இருந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி. இது நமக்கு தெரியும். வில்லும் அம்பு சேரர்களின் ஒரு சின்னம். ஓகேங்களா? சேரர்களோட சின்னம் என்னது? வில்லும் அம்பும். ஓகே, அடுத்து சேரர் பார்த்துட்டோமா? சோழர். இப்போ சேரரை வந்து ரீகால் பண்ணிடலாம். அதோட அசோகரோட கல்வெட்டில் வந்து கேரள புத்திரர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். இவங்களோட ஆட்சி பகுதி எங்கே இருந்துச்சுன்னா கேரளாவையும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியிலே ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்களோட துறைமுகம் வந்து எது? தொண்டி முசிறி இருக்குது. அவங்களோட தலைநகரம் வந்து கரூர், அதாவது வஞ்சின்னு சொல்கிற கரூர் இருக்குது. அதுக்கப்புறம் இது இன்னொன்று வந்து என்னது? திருவஞ்சை களம்னு சொல்கிறாங்க. அந்த வஞ்சி என்ன சொல்கிறாங்க? திருவஞ்சை களம்னு சொல்கிறாங்க. சேரரை பற்றி சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து. அவங்களோட ஆட்சியோட எல்லைகள் பற்றிலாம் வந்து சொல்கிறாங்க. சேரர்களோட ஆட்சி எல்லை பற்றி வந்து எது? பதிற்றுப்பத்து வந்து சொல்கிறாங்களா. அடுத்து கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் சேர மன்னர்களோட 3 தலைமுறைகள் பற்றி சொல்கிறாங்க. அவர்களுடைய பூ வந்து பனம்பூ, சின்னம் வந்து வில்லு அம்பு இருக்கிற சின்னம். ஓகேங்களா? அடுத்து இப்போ சோழரோட ஆட்சி பகுதி என்னது? காவிரி வடிநில பகுதியும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வடபகுதிகளையும் ஆண்ட சோழர்களுக்கு உறையூர் வந்து தலைநகராக இருந்தது. அப்போ சோழர்களோட தலைநகர் வந்து உறையூர். அவங்க ஆட்சி செய்த பகுதி வந்து என்னது? ஓகேங்களா? காவிரி வடிநில பகுதி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வடபகுதிகள்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களோட தலைநகர் வந்து உறையூராக இருந்திருக்கு. அப்போ தலைநகர் உறையூர்னு போட்டு ஆட்சி பகுதி வந்து காவிரி வடிநில பகுதி தமிழ்நாட்டின் வடபகுதின்னு போட்டுக்கோங்க. காவிரி ஆறு வங்கக்கடலில் கலக்கும் பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் அவர்களது துறைமுகமாக இருந்தது. அப்போ துறைமுக நகரம் இது காவிரி பூம்பட்டினம். பூம்புகார் என்கிற காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் வந்து சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார். அப்போ வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணார் என்ன பண்ணியிருக்காரு? பட்டினப்பாலையில் சோழர்கள் பற்றி பாடியிருக்காரு. எது? காவிரி பூம்பட்டினத்தை குறித்து. ஓகேங்களா? பூம்புகார்னு சொல்லி ஒரு படமே கூட இருக்கும். அதுக்கு வந்து கலைஞர் தான் வந்து வசனம்லாம் எழுதியிருப்பார். வேணால் நீங்கள் வந்து போய் பாருங்கள். இப்போ படம் பார்க்கலாம் நமக்கு டைம் கிடையாது, நான் சொல்கிறேன். ஓகே, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் என்னது? சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை வந்து இயற்றியிருப்பார். காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. அப்போ காவிரி பூம்பட்டினத்தில் ஒரு வணிகம் நடந்திருக்கு, அது சிலப்பதிகாரம் வந்து சொல்கிறாங்க. அப்போ இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து சோழ மன்னர்களில் தலை சிறந்தவர் யாருன்னா கரிகால சோழன். அதுக்கப்புறம் காவிரி ஆற்றின் நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கி வரும் நிலப்பரப்பில் விவசாயம் தலைக்க வகை செய்த பெருமைக்குரியவர் இந்த கரிகாலன் சோழன். ஓகேங்களா? அடுத்தது பிற்கால சோழர்களின் ஆட்சியில் 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை உச்சத்தை எட்டிய பாசன நீர் மேலாண்மைக்கு கரிகால சோழன் ஆட்சியில் தான் வித்திடப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ கரிகால சோழன் என்ன பண்ணியிருக்காரு? பாசன வசதியை வந்து மேம்படுத்தியிருக்காரு. அவர் தான் வந்து இந்த காவிரி ஆறில் இருக்குது இல்லைங்களா, அந்த கல்லணை கட்டியிருப்பாங்களே, அதை தான் வந்து சொல்கிறாங்க.
ஓகேங்களா. கரிகால சோழன் பாண்டியரையும் சேரரையும் ஏனைய குறுநில மன்னர்களையும் எதிர்த்து கரிகாலன் போரிட்டான். சோழர்களின் அதாவது கரிகாலன்னா அவருடைய கால் வந்து கரி மாதிரி கருப்பாக இருக்கும். நிஜமாகவே நான் சொல்கிறேங்க. ஏன்னா சோழ இளவரசர் வந்து இவர் வந்து தப்பிச்சு போயிருப்பார். இந்த 1001 படத்தில் வரும்ல லாஸ்ட் சீனில், அந்த மாதிரி வந்து இந்த இளவரசர் வந்து தப்பிச்சு ஒருத்தர் வந்து வளர்ப்பார். இவர் தான் சோழ அரசன் தெரிஞ்சு தீ வச்சு விட்ருவாங்க. அந்த தீயில் வந்து சோழனோட கால், அந்த கரிகால சோழனோட கால் வந்து அப்படியே கறிக்கட்டையாட்ட கருக்கி போயிடும். ஓகேங்களா. அதுதான் வந்து கரிகால சோழன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் உயிர் பொழைச்சி இந்த மன்னராக வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கும் பேசுகிற அளவுக்கு ஒரு சாதனையாக எதிர்பார்க்கப்படுதுன்னா அவர் கட்டிய அந்த அணை தான். அதை தான் வந்து கரிகால சோழன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் வந்து அந்த 1001 படத்தை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து கரிகாலன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சோழர்களின் இலச்சினை வந்து புலி, அதாவது அவங்களோட சின்னம் வந்து புலி. அவர்கள் சதுர வடிவிலான செப்பு நாணயங்கள் அதுதான் செப்பு நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவற்றின் முகப்பில் புலி உருவமும் மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த பற்றியில் நமக்கு எது சோழனோட ஆட்சி பகுதி பார்த்தோம், அதுக்கப்புறம் அவரோட தலைநகர் பார்த்தோம், அதுக்கப்புறம் என்னது துறைமுகப்பட்டினமாக எது இருக்குது, காவிரிப்பூம்பட்டினம், பூம்புகார் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் பாடினவங்க கடியலூர் உருத்தரங்கண்ணனார் எந்த இது பட்டினப்பாலைங்கிற பாட்டு வந்து எழுதியிருக்காரு. அதை எதில் வந்து சொல்கிறாங்க, காவிரிப்பூம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை பற்றி தான் வந்து அவர் பேசியிருப்பார். காவிரிப்பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி காவிரிப்பூம்பட்டினத்தை பற்றி சொல்கிற இன்னொரு நூல் இது சிலப்பதிகாரம். அப்போ சோழ மன்னர்களே சிறந்து விளங்குறவர் யார், கரிகால சோழன் தான். ஏன்னா ஒரு நீர்ப்பாசனத்துக்கு வகை செய்தவரில் அவரோட புகழ் தான் வந்து இருக்குது. அப்போ 10 முதல் பிற்கால சோழர்கள் அந்த ஆட்சி பண்ண பகுதி வந்து 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை பிற்கால சோழர் ஆட்சி வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. பாசன நீர் மேலாண்மைக்கு கரிகால சோழன் ஆட்சியில் தான் வந்து பீக்கில் போயிருக்கு. அதே மாதிரி பாண்டியர்களையும் சேரர்களையும் குறுநில மன்னர்களையும் இந்த கரிகால சோழன் வந்து போரிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அப்படியே கீ பாயிண்ட்ஸ் மாதிரி ஒன் பை ஒன்னாக கீ பாயிண்ட் மாதிரி நோட் பண்ணிட்டே வாங்க. அவங்களோட சின்னம் வந்து புலி, அவங்க நாணயங்கள் வந்து செப்பு வடிவிலான அதாவது செப்பு நாணயம் வந்து சதுர வடிவம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டானது. ஒரு பக்கம் புலி இருக்குமா, இன்னொரு பக்கம் யானையும் புனித சின்னங்களும் வந்து இருக்குமா. இதே மாதிரி தாங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து அண்டர்லைன் பண்ணி படிச்சுட்டு அதை பற்றி வந்து சொல்லி பார்த்துட்டு அதை வந்து கீ பாயிண்ட்டாக நோட் பண்ணிங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பாண்டியர் வந்து என்னது, மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால நாணயங்கள் தான் வந்து, அதாவது பாண்டியரோட நாணயங்கள் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் பாண்டியனோட நாணயங்களாம். ஓகே. பாண்டியர்கள் குறித்தும் அசோகரது கல்வெட்டுகளில் குறிப்புகள் உள்ளது. அப்போ சேரர் குறித்து என்னது, கேரள புத்திரர்கள்னு இருக்கும். அப்போ பாண்டியர்கள் குறித்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மதுரை தலைநகராக கொண்டு தென் தமிழகத்தை அவர்கள் ஆண்டனர். தமிழ் சங்கங்களை நிறுவி ஆதரவு அளித்தவர்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் பாண்டிய அரசர்களை போற்றுகின்றன. மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் பாண்டிய நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்டு. என்னது, மாங்குளத்தில் வந்து ஒரு கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி வந்து அந்த கல்வெட்டு வந்து சொல்லுதாமா. நெடியோன், அதுக்கப்புறம் முடத்திருமாறன், பல்யாக சாலை, முதுகுடும்பி பெருவழுதி ஆகியோர் குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்களின் இவங்களாம் வந்து குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்களாக வந்து இருந்திருக்காங்க. பாண்டியர்களோட சின்னம் வந்து மீன் சின்னம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து தமிழகத்தை ஆட்சி புரிந்த இதெல்லாம் ஓகே. இதில் வந்து குறுநில மன்னர்களை பற்றி சொல்கிறாங்க. அப்போ பாண்டியர்களை பற்றி நமக்கு பெருசாக வந்து இதில் ஒன்றும் இல்லை. என்னது, இவங்க பாண்டியர்கள் குறித்தும் அசோகர் கல்வெட்டு இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறம் இவங்களோட தலைநகரம் எது, மதுரை வந்து அவர்களோட தலைநகரமாக இருக்குது. ஓகேங்களா. மீன் சின்னம் அவங்களோட சின்னமாக இருக்குது. மற்றபடி வந்து பாண்டிய இதில் ஒரு சிறப்பு வாய்ந்த அரசர்கள் வந்து பட்டியலிட்டிருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து பாண்டியன் இதோட வந்து முடியுது. அடுத்தது வந்து குறுநில அரசர்கள், அதாவது வேலியர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த குறுநில அரசர்கள் பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து தமிழகத்தை ஆட்சி புரிந்த மூவேந்தர்களை தவிர பல குறுநில மன்னர்களும் சிறிய பகுதிகளில் குடித்தலைமை ஏற்றிருந்தனர். குறுநில மன்னர்கள் வேலியர். ஓகே, முன்னையே நம்ம சொன்னோம் குறுநில மன்னர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, வேலியர்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து கடையல் வள்ளர்கள் வந்து என்னது, பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான், நல்லி இவங்களாம் வந்து கடையேழி வள்ளர்கள் அப்படின்னு. அப்போ 7 வள்ளல்களும் வந்து யார், குறுநில மன்னர்களாக தான் வந்து இருந்திருக்காங்க. குறுநில மன்னர்களாக இருந்தாலும் இவங்களும் வந்து சேர சோழ பாண்டியர் அளவுக்கு வந்து ஒரு புகழை வந்து
வாங்கியிருக்காங்க. இவர்கள் வள்ளல் தன்மையை சங்க இலக்கியம் விரிவாக பேசுகிறது. புலவர்களோடு நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த வேளிர்களின் கொடைத்திறம் இலக்கியங்களில் போற்றப்படுகிறது. அதுதான் இவங்க வந்து வேளிர் அரசர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த புலவர்கள் வந்து இருந்தாங்களா, அவங்க கூட நெருக்கமாக இருந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ புலவர்கள் தானே பாட்டு எழுதுறது, வந்து அதை வச்சு தானே வந்து வரலாறு படைக்கிறது. அப்போ புலவர்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிக்கிட்டாங்க. அவங்க புலவர்கள் வந்து இந்த குறுநில மன்னர்கள் ஆகோவன் புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதுக்கேற்ற அதுக்கு அந்த புலவர்கள் வந்து புகழ்ந்து பாடுற அளவுக்கு ஒரு நல்ல பண்பும் கொண்டவங்க தான் இந்த குறுநில மன்னர்கள். ஓகேங்களா? வேளிர்கள் சிலர் மூவேந்தர்களோடு துணை நின்று அவர்களுக்கு போர் புரிஞ்சிருக்காங்க. வேறு சிலர் வேளிர்களின் மூவேந்தரை எதிர்த்தும், அதாவது இந்த மூவேந்தர்களை எதிர்த்தும் போரிட்டுருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக நின்னும் வந்து போர் புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் வேளிர்னு போட்டு குறுநில மன்னர்கள்னு போட்டு அந்த 7 வள்ளல்கள் பேர் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதோட இந்த பேரா முடிஞ்சது. அடுத்தது வந்து சங்ககால சமூகம் அப்படிங்கிறாங்க. இரும்பு காலத்தை சேர்ந்த பலர் சமுதாயங்கள் பழங்குடி சமுதாயங்களாக இருந்திருக்கு. ஓகே, அப்போ இரும்பு கால சமுதாயம் எது? பழங்குடி சமுதாயம்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? என்னது? இரும்பு காலத்தை சேர்ந்த பல சமுதாயங்கள் பழங்குடி சமுதாயங்களாக இருந்தன. ஒரு சில குடித்தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்ந்திருந்தன. அதாவது சில ஒரு குடி தலைமையின், அதாவது ஒருத்தர் தான் அந்த குழுக்கு வந்து தலைவராக இருப்பார். அவரு கீழே தான் அவங்க வந்து அவர் சொல்கிறதுக்கு கீழே கட்டுப்பட்டு வாழ்ந்ததாக வந்து சொல்கிறாங்க. சங்ககால சமூகம் பழங்குடி குடித்தலைமை சமுதாயத்திலிருந்து ஒரு பெரும்பரப்பை ஆட்சி செய்யும் மன்னர் ஆட்சி முறைக்கு மாறிக்கொண்டு இருந்தது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதில் சங்ககால சமுதாயமும் ஒரு தலைவர் கீழே இருந்து அதுக்கப்புறம் தான் ஒரு மன்னர் ஸ்டேஜுக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. சங்ககால தமிழ் சமூகத்தில் சமூக பிரிவுகள் வேரூன்ற தொடங்கின. பாணர், அதுக்கப்புறம் பரதவர், எயினர், உழவர், காணவர், அப்புறம் வேட்டுவர். ஓகேவா? இதில் வந்து பாணர்னா யார்? ஒரு இசைக்கலைஞர்லாம் வந்து பாணவர்னு சொல்லுவாங்க. பாணர்னா பொதுவாக இந்த யாழ்லாம் வாசிப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து பாணர். பரதவர் யார்? கடலில் மீன் பிடிக்கிறது, அப்புறம் முத்து சங்கு இதெல்லாம் வந்து கடல்லேருந்து அந்த முத்து குளிக்கிறது இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து பரதவர். எயினர்னா வில் அம்பு ஏந்தி வந்து வேட்டையாடும் மக்கள் தான் வந்து எயினர்னு சொல்கிறாங்க. உழவர் நமக்கு தெரியும், உழவு தொழில் பண்ணுறவங்க. அதே மாதிரி காணவர் அப்படின்னா காடுகளில் வாழ்ந்து அந்த தேன் சேகரிக்காங்க பார்த்தீங்களா, தேன்லாம் சேகரிக்கிறது, அதுக்கப்புறம் கிழங்கு தோன்றது, இதெல்லாம் வந்து காட்டு வளங்களை வந்து பயன்படுத்துகிறவங்கெல்லாம் வந்து காணவர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து வேட்டுவர்னா வேட்டையாடுதை வந்து முக்கிய தொழிலாக கொண்டவர்கள்லாம் வந்து வேட்டுவர். மறவர்னா வந்து வீரர்கள், போர் புரியுறது. இந்த மரம்னா வீரம் தானே, அப்போ மறவர்னா வந்து வீரர்கள்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் என்னது? போன்ற குழுக்கள் மூலம், அதாவது குழுக்கள் வந்து குளங்கடிப்பிலான சமுதாயங்களாக வந்து பிரிஞ்சிருக்காங்க. அப்போ வேலை செய்கிறத வச்சு வந்து குளமாக பிரித்து அந்த குலமைஸ் வந்து வாழ்ந்திருக்காங்க, சமுதாயங்களாக பிரித்து வந்து வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ குலத்தை எது வந்து அடிப்படையாக வந்து தீர்மானிச்சிருக்கு? அவங்க செய்கிற வேலை தான் வந்து தீர்மானிச்சிருக்கு. அரசர்களும் குலத்தலைவர்களும் உயர் பிரிவினராக கருதப்பட்டனர். ஓகேங்களா? அந்தணர்கள் என்று அறியப்பட்ட பூசாரிகளும் வந்து இருந்திருக்காங்க, அவங்களும் வந்து உயர் பிரிவினராக இருந்திருக்காங்க. கைவினை தொழில் புரிந்த பானை செய்வோர், உலோக வேலை செய்வோர் போன்ற பிரிவினரும் சமூகத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும். இது பாணர், பரதவர், எயினர், உழவர், காணவர், அதுக்கப்புறம் வேட்டுவர், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சைடில் என்னன்னு சொல்லி நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ இதில் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இந்த பெறாவில் இந்த லைனு. ஓகேங்களா? அடுத்து வந்து என்னது? வட இந்தியாவில் காணப்பட்ட ஜாதி அமைப்பு சமூகத்தில், அதாவது தமிழகத்தில் வந்து அப்போல்லாம் வேரூன்றவில்லை அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் சங்ககால டைமில் வந்து தமிழகத்தெல்லாம் வந்து ஜாதி வந்து வேரூன்றல. மாறாக ஐவகை நிலச்சூழல் மற்றும் செய்தொழில் அடிப்படையில் சமூக குழுக்களாக காணப்பட்டனர். நான் சொன்னேன் இல்லைங்களா, குலத்தொழில் வச்சு வகைப்படுத்திக்கிட்டாங்க. அவ்வளோதான். வேளாண் வளர்ச்சியும் கால்நடை வளர்ப்பும் இயற்கை வளங்களையும் வனவிலங்குகளையும் ஓரளவுக்கு பாதித்திருக்க வேண்டும். வேட்டையாடி வாழ்ந்து வந்த சில பிரிவினர் வனப்பகுதியில் வாழ கட்டாயப்படுத்தி இருக்கலாம், அல்லது காலப்போக்கில் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக மாறியிருக்கலாம். நன்செய் வேளாண் பகுதிகளில் வேளாண் வளர்ச்சிக்காக சில குறிப்பிட்ட சமூக பிரிவினர் பெருமளவுக்கு உடல் உழைப்பை தந்தனர் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு ஜஸ்ட் ரீடு தான். அடுத்தது வந்து
ஓகேங்களா. சங்க இலக்கியங்களில் வந்துட்டு என்னவோ சொல்லியிருக்காங்க, இந்த ஐவகை நிலச்சூழல் அதுக்கப்புறம் செய்தொழில் அடிப்படையில் தான் சமூக குழுக்களாக பிரிஞ்சிருக்காங்க. வேளாண் வளர்ச்சியும் கால்நடை வளர்ப்பும் இயற்கை வளங்களையும் வனவிலங்குகளையும் ஓரளவு இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். அதுக்கப்புறம் என்னது, நன்செய் வேளாண் பகுதிகளில் வேளாண் வளர்ச்சிக்காக சில குறிப்பிட்ட சமூக பிரிவினர் பெருமளவுக்கு உடல் உழைப்பை தந்தனர் அப்படின்லாம் வந்து இருக்குது. அதாவது எப்படின்னா, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை நமக்கு. இந்த லைனில் வந்துட்டு அந்த இந்த பாணர் பரதவர் இதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க சமூக பிரிவில். அடுத்தது பெண்கள் வந்து சங்க இலக்கியங்கள் தாய், தலைவி, செவிலி தாய், தோழி போன்ற பற்பல இடங்களில் வந்து மகளிர் குறித்த செய்திகள் பலவாறாக கூறப்படுகின்றன. பாணர் குல பெண்கள், அதுக்கப்புறம் நாட்டிய மகளிர், பெண்பார் புலவர்கள், அரசு மகளிர் ஆகியோர் குறித்தும் ஐவகை நிலப்பகுதிகளை சார்ந்த பெண்கள் குறித்தும் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. வெண்ணி என்ற ஊரை சேர்ந்த வெண்ணி குயித்தியார், அதாவது இந்த வெண்ணி குயித்தியார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி கூட நம்மளுக்கு சங்ககால பெண் புலவர்கள் வந்து பெருசான செய்தி எதுவும் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ வெண்ணி குயித்தியாரோட ஊர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வெண்ணிங்கிற ஊர் இருக்குது, அது மட்டும் வந்து நோட் பண்ணிக்கலாம். அது வேறு என்னது, மகளிர் திணைப்புணம் காத்தல் அப்படின்னு இருக்கா. மகளிர் திணைப்புணம் காத்தல்னா, இந்த அப்போல்லாம் வந்துட்டு கூட்டாதாங்க வேளாண்மை பண்ணுவாங்க. ஒரு குழு இருக்கும், அந்த குழு வந்து என்னவா பண்ணுவாங்களாம், இப்படி ஒரு குழு இருக்கா, அந்த குழுவில் ஒரு 40 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 பேர் ஒரு நிலத்தில் 40 பேரும் வந்து வேலை செய்வாங்க. வேலை செய்கிறதுல கிடைக்கிறதுல 40 பேரும் சரியாக வந்து பிரிச்சுக்குவாங்க. ஓகேங்களா. அப்போ இது வந்து குழுவாக தான் வேளாண்மை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு இந்த பெண்களோட பங்களிப்பு என்னன்னா, இப்போ கம்பு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், கம்பு வந்து அந்த கிளி கொத்துறது, மயில் கொத்துறது, இந்த ராவடிலாம் இருக்கும், இந்த தொல்லைகள் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, 40 குடும்பம் இருக்குன்னா அந்த 40 பேர்த்தில் ஒரு டெய்லி ஒருத்தர் வந்து ஒரு பெண் வந்து அதில் வந்து காவல் காத்துக்கணும். சரிங்களா. காவல் காத்து கிளி விரட்டுறது, இந்த கொக்கு, இந்த பறவைகள்லாம் விரட்டுற வேலையெல்லாம் வந்து 40 பேரில் டெய்லி ஒவ்வொருத்தருங்கிற மாதிரி 40 நாட்கள் வந்து பார்த்துக்குவாங்க. ரொட்டேஷன் முறையில், இன்றைக்கி என் முறை, இன்றைக்கி உன்னோட முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவாங்க. இதுதான் வந்து மகளிர் வந்து என்ன பண்ணுறாங்க, திணைப்புணம் காத்தல் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா. உமனர் குல மகளிர் உப்பு விற்றது குறித்தும் சங்ககால செயல்கள் குறிப்பிடுகின்றது அப்படிங்கிறாங்க. இதன் மூலம் பெண்கள் முதல் நிலை உற்பத்தியில் ஈடுபட்டதை அறியலாம். அப்போ பெண்களும் வந்து சம பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கணவரோடு உயிர் துறக்க முன் வந்ததை அக்கால இலக்கியங்கள் சில இடங்களில் காணலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பெருசாக எதுவும் கீ பாயிண்ட் எதுவும் இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட் ரீடு தான். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது வந்து பொருளாதாரம் எப்படி இருந்திருக்கு. திணை கோட்பாடு விளக்குவது போலவே சங்ககால பொருளாதாரம் பல வகைப்பட்டதாக இருந்தது. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம், பண பரிமாற்றம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், மக்கள் வாழ்ந்த நிலங்களுக்கு ஏற்றவாறு தொழில்களும் அவை சார்ந்த பொருளாதாரமும் இருந்தன. ஓகே. வேளாண் உற்பத்தி சங்ககால மக்களின் உயிர் தேவைகளை நிறைவு செய்வதில் வேளாண்மையே முதலிடத்தில் இருந்தது. ஓகே. நெல், கரும்பு, சிறுதானியங்கள் பயிரிடப்பட்டது. நன்செய் நிலத்திலும் புன்செய் நிலத்திலும் பயிர் தொழில் நடைபெற்றது. ஆற்று வடிநீர் பகுதிகளில் குளம், ஏரி போன்ற நீர்நிலைகளால் பாசன வசதி பெற்ற பகுதிகளிலும் நெல் பயிரிடப்பட்டன. ஓகே. அப்போ என்ன பயிரிட்டிருக்காங்க, நெல் வந்து பயிரிட்டிருக்காங்க. தானியங்கள் வந்து புன்செய் நிலத்தில் வந்து பயிரிட்டிருக்காங்க. ஓகே. புன்செய்னா வந்து நீர்வளம் குறைவாக இருக்கிற பகுதி, நன்செய்னா நீர்வளம் அதிகமாக இருக்கிற பகுதிகள். ஓகேங்களா. அதுதான் நஞ்சை புஞ்சைன்னு சொல்லுவாங்க. அப்போ நீர்வளம் குறைவாக இருக்கிற பகுதியில் தானியங்கள்னால் இது ஆரியம், கோதுமை, இந்த மாதிரிலாம் வந்து தானியங்களாக சொல்கிறாங்க. நீர்வளம் அதிகமாக இருக்கிற இடத்துல நெல்லுக்கு வந்து நீர் அதிகமாக தேவைப்படும், அதில் வந்து நெல் வந்து பயிரிட்டிருக்காங்க. அப்போ வேளாண்மையில் என்னெல்லாம் இருக்குது, நெல், அதுக்கப்புறம் செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல் என பல வகையான நெல்கள் குறித்து இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது. அப்போ நெல்லுன்னு போட்டு என்னது, செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. இவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூரிலும் பொருந்தல் என்ற இடத்திலும் மேற்கொண்ட அகழ்வாய்களில் தாளிகளுடன் நெல்லும் கிடைத்துள்ளது. அப்போ இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதில் ஆதிச்சநல்லூர் பொருந்தல் அப்படிங்கிற இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து நெல் கிடச்சிருக்கு அப்படின்னு. அப்போ இந்த 2 லைனில் இதுதான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்டானது. ஓகேங்களா. இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை புனம் எனப்பட்டது. அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வனப்பகுதிகளில் வனப்பகுதிகளில் வந்து இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்கிற முறை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, புனம்னு சொல்லியிருக்காங்க. பசு, எருமை, காளை உள்ளிட்ட மாடுகள், அதுக்கப்புறம் வெள்ளாடு, செம்மறியாடு போன்ற ஆடுகளை வளர்த்தல் மூலம் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கினர் அப்படிங்கிறாங்க. இது நமக்கு
ஜஸ்ட் ரீட் தான். சங்ககால கைவினை மற்றும் தொழில் கூடங்கள் எப்படி இருந்திருக்குன்னா, கைவினை தயாரிப்புகளும் மிக நுண்ணிய வேலைப்பாடு மிக்க தொல்பொருட்களும் நகர வாழ்வின் முக்கியமான அடையாளங்களாகும். சங்க காலத்தில் பல்வேறு பொருட்களை தயாரிக்கும் நிபுணத்துவம் பெற்ற தொழிலாளர்கள் இருந்தனர். பொருள் உற்பத்தி செய்யும் அமைப்புகள் தொழில் கூடங்கள். மட்கலன்கள் செய்தல். மட்கலன்களை செய்வது பரவலாக எல்லா இடங்களிலும் காணப்பட்டது. மக்களின் அன்றாட வாழ்வுக்கு பலவிதமான மட்கலன்கள் களம் செய்கோ என அழைக்கப்பட்டவர்களால் உற்பத்தி செய்யப்பட்டன. அப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மக்களின் அன்றாட வாழ்விற்கு பலவிதமான மட்கலன்கள் என்னது களம் செய்கோ என்று அழைக்கப்பட்டவர்களால் செய்யப்பட்டது. அப்போ இது நமக்கு இம்பார்ட்டன்ட். கரிய நிறத்தவை, அதுக்கப்புறம் செந்நிற வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் போட்டு வரையப்பட்டிருக்கு. அதாவது இது பாருங்களா, கருப்பாக இருக்கா, இது கரிய நிறத்தவை. இது கருப்பும் சிவப்பும் சேர்ந்தது. நான் சொல்கிறேன், இதில் கருப்பாக இருக்கிற கரிய நிறத்தவைங்கிற ஒரு மட்பாண்டம், அதுக்கப்புறம் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுல வெள்ளை கோடு பூசப்பட்டிருக்க இந்த ஒரு மட்பாண்டம், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. கருப்பு சிவப்பு நிறத்தவை என்ற அதாவது இது பாருங்க, இதுக்கு கருப்பு சிவப்பு ரெண்டுமே சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி பலவிதமான மட்பாண்டங்கள் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு மட்பாண்டங்கள் எந்தெந்த கலரில் இருந்துச்சுன்னா மாதிரி கூட கேட்டு விட்ருவாங்க. ஓகேங்களா. அப்போ கருப்பு சிவப்பு, அதுக்கப்புறம் சிவப்பு கருப்பு, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎம்கே கொடி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேங்க, நீங்கள் எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருப்பு உருக்கு தொழில் அப்படிங்கிறது இரும்பை கொண்டு கருவிகள் செய்வது முக்கியமான தொழிலாக இருந்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் இரும்பை உருக்கும் உலைகளும் இருந்தன. அகழ்வாய்வு மேற்கொண்ட பல இடங்களில் கொள்ளுலைகள், அதுக்கப்புறம் உருக்கு உலைகள் ஆகியவை இருந்த தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஓகே, இரும்பெல்லாம் உருக்கி வேலை பார்த்துருக்காங்க. கொடுமணிலையிலும் அதுக்கப்புறம் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழ்வாய்வில் வெளிப்பட்டுள்ளது. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இரும்பு உருக்குறாங்க இல்லைங்களா, அந்த உலை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? கொடுமணலில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் குட்டூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. கொடுமணல் குட்டூரில் இரும்பு உருக்கு உலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அகழ்வாய்வில். அப்போ இரும்பு உருக்கு உலைகள்னு போட்டு கொடுமணல் குட்டூர்னு போட்டுக்கணும். கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன. உழுக்கருவிகளும் வாள் ஈட்டி. உழுக்கருவிகள்னா உழவு செய்யறதுக்கு பயன்படுத்துறது தான் உழுக்கருவிகள்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாள் ஈட்டி கத்தி போன்ற படை கருவிகளும் தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து கல்லில் செய்த அணிகலன்கள். சங்க காலத்து மக்கள் பலவிதமான அணிகலன்களை அணிந்து தங்களை அழகுபடுத்தி கொண்டனர். எளிய மக்கள் பூக்களையும் இலைத்தலைகளையும் சூடி கொண்டதுடன் சுட்ட களிமண், அதுக்கப்புறம் உலோகம் ஆகியவற்றிலும் அணிகலன்கள் செய்து அணிந்தனர். செல்வந்தர்கள் செம்பு தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களில் செய்த நகைகளையும் நவமணிகளையும் பதைத்து அழகுபடுத்தி அணிந்தனர். ஓகே, அப்போ அணிகலன்கள்னு போட்டு எந்தெந்த மெட்டல் நாம் வச்சுக்கணும். ஏன்னா அணிகலன்கள் நிறைய இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. அதனால சுட்ட களிமண்ணால் அணிகலன் இருந்திருக்கு. அப்புறம் எளிய பூக்கள் இருக்குது. வேறு எங்கே உலோகங்கள் இது செம்பு தங்கம் வெள்ளி செய்த செம்பு தங்கம் வெள்ளியிலையும் அதுக்கப்புறம் நவமணிகளையும் பதித்து அழகுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ அணிகலன்களோட மெட்டல் நமக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா சிந்து சமவெளியரோட சிவப்பு மணிக்கற்கள் பயன்படுத்திக்கலாம். அது ஒரு டிஎன்பிசி கொஷினில் நான் பார்த்தேன். அதனால தான் நான் சொல்கிறேன். தங்க ஆபரணங்கள். தங்கத்திலான அணிகலன்களை சங்ககால மகளிர் பரவலாக அணிந்தனர் அப்படிங்கிறாங்க. சூப்பர். ரோமானியர்களின் நாணயங்களை கொண்டும் நகைகள் செய்யப்பட்டது. அப்போ தங்க ஆபரணங்களும் அணிஞ்சிருக்காங்க. ரோமானிய நாணயங்கள் போட்டு அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க. கேரளத்தின் பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்குது. அப்போ கேரளத்தில் பட்டணம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, பார்ட் 1 பார்த்தோம்ல, அங்கே என்னது கோல்டு இருக்கிற உலையெல்லாம் இருந்திருக்காமா. அதான் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்திருக்கு. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேங்களா. பொற்காலத்தை சேர்ந்த அகழ்வாய்வு களங்களான சுத்துக்கேணி, அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூர், கொடுமணல் ஆகிய இடங்களிலும் அரிக்கமேடு கீழடி பட்டணம் ஆகிய பழங்கால நகரங்களிலும் தங்க அணிகலன்கள் கிடைத்துள்ளது. அப்போ தங்க அணிகலன்கள் கிடைத்த இடங்கள்னு போட்டு என்னது பெருங்கற்காலத்தை இதை நான் தப்பாக சொல்லிட்டேன்ல, பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழ்வாய்வு களங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. எதுனா சுத்துக்கேணி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் இந்த இடம்னு போட்டு பெருங்கற்காலம் போட்டு அகழ்வாராய்ச்சி இடம்னு போட்டு என்னது சுத்துக்கேணி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் அப்புறம் அரிக்கமேடு கீழடி பட்டணம் இதெல்லாம் தங்க அணிகலன்கள் அப்படின்னு சொல்லணும். இதே பெருங்கற்காலத்தை சேர்ந்தது இந்த ஹைலைட்டில் கொஞ்சம் மறந்ததுனால நான் பொருங்கற்காலம்னு சொல்லிட்டேன், பெருங்கற்காலம் ஆக்சுவலி. கண்ணாடி மணிகள். கண்ணாடி மணிகளை செய்யும் முறையை அக்கால மக்கள் அறிந்திருந்தனர். சிலிக்கா மற்றும் பிற பொருட்களை உலையிலிட்டு உருக்கி நீண்ட சிறிய
குழல்களாக்கி பின்னர் அவற்றை சிறு சிறு மணிகளாகி நறுக்கினர். கண்ணாடி மணிகள் பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் தயாரிக்கப்பட்டன. அரிக்கமேட்டிலும் கடலூருக்கு அருகில் குடிக்காடு என்ற ஊரிலும் கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் இருந்திருக்கிறதா சொல்றாங்க. அடுத்தது அப்போ கண்ணாடி செய்யும் தொழிலகங்கள் எங்கே இருந்திருக்கு? அரிக்கமேடு, அதுக்கப்புறம் குடிக்காடு. ஓகேங்களா? அரிக்கமேடு கடலூருக்கு இருக்க பக்கத்தில் வந்து குடிக்காடுன்னு ஊர் இருக்காமா, கடலூருக்கு பக்கத்தில். அங்கே வந்து கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள்லாம் வந்து இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கண்ணாடி மணிக்கு உருவாக்குறதுக்கு மெயினாக வந்து என்னது? சிலிக்கா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்க, சிலிக்கா வந்து பயன்படுத்தியிருக்காங்களா? அடுத்து வந்து எங்க? அரிக்கமேடு, கடலூர். இதுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. கடலூர் பக்கத்தில் குடிக்காடு அப்படிங்கிற ஊர்லலாம் பண்ணியிருக்காங்க. விலை உயர்ந்த நவமணி கற்களை வாங்க இயலாதவர்கள் கண்ணாடி மணிகளை அணிந்திருக்கலாம் என தெரிகிறது. ஓகே, இங்கே பாருங்களேன், சங்க காலத்தை சேர்ந்த செம்மணிகள். மணி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. பொறிப்பு வேலைப்பாடுடைய சங்ககால செம்மணிகள். இது வந்து வெறும் மணி, இதில் வந்து வேலைப்பாடு அங்கே கோடு கோடாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து டிசைன் வச்ச மணி. ஓகே, தங்க கோடாரி வடிவ நகை, அதாவது கோடாரியை வந்து நகை மாதிரி செஞ்சு போட்டிருக்காங்க. கோடாரி அந்த வடிவத்தை வந்து நகை மாதிரி செஞ்சு போட்டிருக்காங்க. தங்கத்திலான தொங்கல். தொங்கல்னா அந்த தோட்டுலேருந்து தொங்கும்ல, அதை தான் தொங்கல். தங்கத்திலான அணிகலன்கள் வந்து எங்கள் பட்டணத்தில் வந்து கிடச்சிருக்கு. பட்டணம் எங்கே? கேரளத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? கேரளத்தில் தானே அதாவது கோல்டு உருக்கிற ஆலையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கேரளத்தில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. முத்துக்குளித்தலும் சங்கு வளையல்களும் கீழடி அகழ்வாய்வின் போது ஒரு முத்து கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அப்போ கீழடியில் வந்து என்ன கிடைச்சிருக்கு? முத்து வந்து கிடைச்சிருக்காமா. கீழடியில் முத்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சங்குகளை அறிந்து வளையல், அதாவது சங்கை வந்து கட் பண்ணி வளையல் செய்யும் தொழிலும் சங்க காலத்தில் சிறப்புற்று இருந்தது. பாம்பன் கடல் பகுதிகளில் சங்குகளை சேகரித்தனர். ஏன் எனக்கு இன்னைக்கு இவ்வளோ ஜாம் ஆகுதுன்னு தெரியல, மன்னிச்சுக்கோங்க. கைவினை கலைஞர்கள் அவற்றை அழகுற அறுத்து எழிலான வளையல்களை செய்தனர். முழுமையான சங்குகளும் உடைத்த வளையல்களும் பல தொல்லியல் இடங்களில் கிடைத்துள்ளது. ஓகே, பெண்கள் வந்து சங்கு வளையல்கள் அணிந்திருந்தது குறித்து சங்க இலக்கிய குறிப்புகள் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெல்மணிகளை பதித்து அடையாளமிட்ட சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு. ஓகே, நெல்மணியை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு இந்த அச்சு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் வந்து சுடுமண்ணா. துணி எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். துணி நெசவு இன்னொரு முக்கிய தொழிலாகும். நூல் நூற்கும் கதிர்களும், அதாவது துண்டு துணிகளும் கொடுமணலில் கிடைத்திருக்கிறது. அப்போ கொடுமணல்னு போட்டு என்ன கிடைச்சிருக்கு? நூல் நூற்கும் கதிர் கிடைச்சிருக்கு, அப்புறம் துண்டு துணி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நூல் நூற்கும் கதிர், அதுக்கப்புறம் துண்டு துணியெல்லாம் வந்து கொடுமணலில் கிடைச்சிருக்கு. கலிங்க மற்றும் பிற வகை துணி வகைகள் குறித்து இலக்கியங்கள் குறிப்புகள் உள்ளன. அதுக்கப்புறம் பெரிப்ளஸ் என்ற நூலில் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது. அப்போ பெரிப்ளஸ் நூலில் என்னது? துணிகள், தமிழகத்தில் வந்து துணி நெஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலில் வந்து இருந்திருக்காமா. நூல் நூற்கும் கதிர் அப்படின்னா பருத்தியிலிருந்து நூலை எடுப்பதற்கு நூல் நூற்கும் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பருத்தியிலிருந்து நூல் எடுப்பதற்கு நூல் நூற்கும் கதிர் பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. பண்டமாற்றத்தில் எதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க? நெல் முதலான தானியங்கள், கால்நடை வளர்ப்பு, கைவினை பொருள் தயாரிப்பு போன்றவை குறித்து அறிந்தோம். ஆனால் மக்கள் வாழ்ந்த எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களையும் தயாரிக்க இயலாது. ஓரிடத்தில் கிடைக்கின்ற மூலப்பொருட்களும் வளமும் தொழில்நுட்ப கலைஞர்களும் மற்ற இடங்களுக்கு கிடைப்பதில்லை. எடுத்துக்காட்டாக மலைப்பகுதிகளில் கடல் மீனும் உப்பும் கிடைக்காது. கடற்கரையினர் மணற்பகுதிகளில் நெல் முதலான தானியங்களை பயிரிட முடியாது. ஓரிடத்திலிருந்து கிடைக்கும் பொருட்களை மற்ற இடங்களில் உள்ளவர்கள் தம்மிடம் உள்ள பொருட்களை கொடுத்து பரிமாற்றி கொள்வார்கள். இதற்கு பண்டமாற்று என்று பெயர். இது நமக்கு தெரியும். ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது பண்டமாற்று முறை. வணிகர்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகன், நிகாமா ஆகிய சொற்கள் ஆளப்படுகின்றன. அப்போ கல்வெட்டு எதில்? கல்வெட்டுகள்னு போட்டு கல்வெட்டு சொல்லுன்னு போட்டு என்னது? வணிகன்கிற சொல்லு, அதுக்கப்புறம் வந்து நிகாமா, அந்த 2 சொல்லும் வந்து இருக்காமா. அதுக்கப்புறம் பொன் வணிகர்கள், துணி வணிகர்கள், உப்பு வணிகர்கள் என்று குறிப்பிட்ட பண்டத்தை மட்டும் வியாபாரம் செய்த வணிகர்களும் இருந்தனர். உப்பு வணிகர்கள் என்னது? உமணர்கள் எனப்பட்டனர். அவர்கள் தம் குடும்பத்தோடு மாட்டு வண்டியில் சென்று வணிகம் செய்தனர். மாட்டு வண்டிகளும் விலங்குகளும், அதாவது போக்குவரத்து முறை எப்படி இருந்ததுன்னா மாட்டு வண்டிகளும் விலங்குகளும் சரக்கு போக்குவரத்திற்கு பயன்பட்டன. தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களும் வணிக
வழிகளால் இணைக்கப்பட்டன. கடற்பயணம் மேற்கொள்ள உதவிய களம், பக்ரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய் போன்ற கடற்போக்குவரத்துக்கு பயன்பட்டது. இது உங்களுக்கு தெரியும் தானே. களம்னா வந்து கப்பல் சொல்கிறாங்க, கப்பல். அதுக்கப்புறம் வந்து அதாவது களம்னா வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய கப்பல், பெரிய மரக்கலம் மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா. அது வந்து நீண்ட தூர பயணத்திற்கு வந்து பயன்படுறது வந்து களம்னு சொல்கிறாங்க. பக்ரி அப்படின்னா சரக்குகளை ஏற்ற, அதாவது சரக்குலாம் இருக்கும் இல்லைங்களா, கப்பலில் வந்து சரக்கு ஏற்றி செல்ல பயன்படுற ஒரு வகையான வண்டி தான் வந்து பக்ரி அப்படிங்கிறாங்க. வண்டி கிடையாது, அது வந்து கடலில் வந்து பயன்படுத்துகிற ஒரு ஒரு இதுதான் பக்ரிங்கிறது. அதுக்கப்புறம் ஓடம், ஆறு இல்லைதான் இந்த கடல், இதெல்லாம் வந்து ஒரு ஓடங்கிறது ஒரு இதில் இருந்து பரிசல் மாதிரி வந்து இருக்கும். ஒரு இதில் இருந்து இன்னொரு இடம் வந்து கடக்கிறதுக்கு வந்து பயன்படுறது. அதுக்கப்புறம் தோணிங்கிறது என்னன்னா ஒரு சின்ன படகு. ஓகேங்களா. சின்ன படகுல வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் எங்கள் சைட்லலாம் வந்து இருக்குது, எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து என்ன இருக்கும் எப்படின்னா ஒரு குட்டியாக வந்து இருக்கும். அது வந்து ஒரு சின்ன தூரத்தை தான் அதால் வந்து கடக்க முடியும். ஓகேங்களா. அதை வச்சு ரொம்ப தூரம்லாம் வந்து பயணத்துக்கு வந்து உதவாது. ஒரு சிறிய தூரத்தை வந்து கடக்க உதவுறது தான் வந்து தோணின்னு சொல்கிறாங்க. தெப்பங்கிறது என்னதுன்னா மரக்கட்டையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மரக்கட்டை தான் இப்படி இப்படி லைன் லைனாக கட்டி இந்த மாதிரி வந்து அதில் வந்து உட்காந்துட்டு போவாங்க. இந்த பழங்கள்லாம் கூட இதெல்லாம் வந்து இப்போ இருக்குது. ஓகேங்களா. மரக்கட்டை அதெல்லாம் பலகளாக செஞ்சு அது வந்து மிதந்துட்டு போகிறது தான் வந்து தெப்பம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாவாய் அப்படிங்கிறது பெரிய கப்பல். ஓகேங்களா. வெளிநாட்டு கப்பல். அதுக்கப்புறம் வந்து பெரிய நாவாய்னாலே கப்பல் தான். ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் வந்து சைடில் வந்து உங்களுக்கு இன்ஸ் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை குறித்துலாம் வந்து சங்க இலக்கியங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ களம்னா என்னதுன்னு நான் சொன்னேன், ஒரு பெரிய மரக்கலம்னு சொன்னேன். அது நீண்ட தூர கடல் பயணத்திற்கு வந்து பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க. பக்ரி அப்படின்னா வந்து சரக்குகளை வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்து கடலில் வந்து பயன்படுத்தப்பட்டது. ஓடங்கிறது என்னென்னா ஆறு இல்லைன்னா கடலில் வந்து பயணிக்கும் போது இந்த ஒரு ரஜினிக்கு ஒரு படத்தில் ஒரு பாட்டில் வந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பொதுவாக பயன்படுத்தப்படுற ஒரு படகு மாதிரி தான் வந்து இருக்கும் ஓடங்கிறது. தோணிங்கிறது வந்து ஒரு சிறிய அளவு வந்து இருக்கும். ஓகேங்களா. சிறிய அளவுனா வந்து இப்படி கொடை மாதிரி இருக்கும், அதில் வந்து உக்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், அதுதான் வந்து தோணி. தெப்பங்கிறது இந்த முதல் மரியாதை படத்தில் ராதா ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து தோணி. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கமல்ஹாசனும் அந்த ரஜினியும் வந்து இருப்பாங்கள்ல, ரஜினி சார் கூட ஆற்றுல தள்ளி விட்ருவாங்க, அது வந்து ஓடம். ஓகேங்களா. அது பாட்டுலேயே வந்து வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் மரக்கட்டைகள் அப்படிங்கிறது லைனாக வந்து மரக்கட்டையை வச்சு கட்டி அது வந்து அதன் மூலிமா பயணிக்கிறது வந்து தெப்பம். நாவாய்ங்கிறது ஒரு பெரிய கப்பல், அதெல்லாம் வந்து வணிகத்திற்காக பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகே. அடுத்தது வந்து கொடுமணலில் கிடைத்த செம்மணிகள், அதாவது இந்த மணி பதிச்ச பூனை பார்த்தீங்களா, ஐயோ சாரிப்பா, வெண்கலத்திலான புலி, சின்னதாக இருந்ததுனால பூனை நினச்சிட்டேன். அது வந்து என்னது, கொடுமணலில் கிடைத்த செம்மணிகள் பதித்த வெண்கலத்திலான புலின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து புதுச்சேரியின் வந்து ஆரோவில்லில் கிடைத்த வெண்கலம் கிண்ணம். இங்கே பார்த்தீங்களா கிண்ணம், வெண்கல கிண்ணம். அடே சாமி, வெண்கல கிண்ணம்லாம் அப்பத்துலேருந்தே இருந்திருக்கு. ஓகே. பொருந்தல் அகழ்வாயில் கிடைக்கப்பட்ட கண்ணாடி மணிகள், இதெல்லாம் வந்து கண்ணாடி மணியெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ குட்டி குட்டியாலாம் இருக்குது, அதையும் தோண்டி எடுத்து சலிச்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அது எங்கே கிடச்சிருக்கு, பொருந்தல். இந்த இடம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டணத்தில் கிடைத்த நூற்பு கதிர். ஓகேங்களா. கேரள பட்டணத்தில் கிடச்சிருக்க இந்த நூற்பு கதிர் இதுதானாமா. கொடுமணலில் கிடைத்த துணியும் நூற்பு கதிர்களும். ஓகே. இது வந்து துணியா, இது வந்து நூற்பு கதிராம். உடைந்த சங்கு வளையல்கள். ஓகே. இது எங்கே கிடச்சிருக்குன்னு போடல, ஆனால் பட்டணத்தில் கிடைத்த நூற்பு கதிர்னு போட்டிருக்காங்க. பொருந்தல் அகழ்வாய்வில் என்னது கண்ணாடி மணி கிடச்சிருக்கு. கொடுமணலில் வந்து செம்மணிகள் பொதிக்கப்பட்ட புலி அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்காமா. வெண்கலத்திலான புலி, இதுவும் வந்து வெண்கலத்த மெட்டலில் வந்து செஞ்சுருக்காங்க புலி பொம்மை. ஓகேங்களா. பண்டமாற்றும் நாணயங்களும். பண்டமாற்று முறை மூலமாகவே மக்களிடையே பெருமளவில் பரிமாற்றம் நடைபெற்றது. அரிசியை கொடுத்து மீனை வாங்கியிருக்காங்க. ஓகே. அப்போ எதை கொடுத்து எதை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்பயே வந்து அரிசி இருந்திருக்கு. ஓகேங்களா. அரிசி வந்து சங்க இலக்கியங்கள்லேயே வந்து இருந்திருக்கு. அரிசி கொடுத்துட்டு மீனை வாங்கியிருக்காங்க. உப்பு விலை மதிப்புடையதாக கருதப்பட்டது, எனவே குறிப்பிட்ட அளவு உப்புக்கு அதே அளவு அரிசி. அப்போ உப்புக்கு வந்து அரிசி பரிமாறிக்கிருக்காங்க. இதையும் வந்து போட்டுக்கணும். அப்போ அரிசின்னு போட்டு உப்புன்னு போட்டுக்கணும். அப்புறம் உப்புன்னு போட்டு அரிசின்னு போட்டுக்கணும். ஓகே. ரெண்டுமே ஒன்று தானே, விடுங்க. அடுத்து வந்து என்னது, அதே அளவுக்கு வந்து அரிசி வந்து கொடுத்துருக்காங்க.
ஐயோ சாரி, அரிசி கொடுத்து ஃபஸ்ட்டு என்னது மீனை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அரிசி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மீனை வாங்கியிருக்காங்க. அப்போ அரிசின்னு போட்டு மீனை வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து உப்பு கொடுத்துட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உப்பு வந்து விலை மதிப்புடையதாக இருந்திருக்கு. எனவே ஒரு குறிப்பிட்ட அளவு உப்புக்கு அதே அளவு அரிசி வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அரிசிக்கு மீன், உப்புக்கு அரிசி. ஓகே, சங்ககால சேர சோழ பாண்டிய மற்றும் மலைமான் ஆகிய அரசர்கள் நாணயங்கள் பெருமளவு வந்து கிடைத்திருப்பதை கொண்டு அவை பரவலாக புழக்கத்தில் இருந்தன என்று அறிய முடிகிறது. தமிழ்நாட்டிலிருந்து ரோம் நகருக்கான கடல் வழி வணிகப்பாதை. இங்கே பாருங்க, இதான் மேப்பா. இது பார்த்துக்கோங்க, டைம் கிடைக்கும் போது பார்த்துக்கோங்க. தமிழகமும் வெளிநாட்டு தொடர்புகளும். கிழக்கிலும் மேற்கிலும் பல வகை வெளிநாட்டு தொடர்புகள், வணிக தொடர்பு வச்சிருந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது ரோமானிய கப்பல்கள் பருவக்காற்று வீசும் சமயத்தில் மேலை கடலான அரபிக்கடலை கடந்து தமிழக கடற்கரைக்கு வந்தன. மிளகு போன்ற நறுமணப் பொருட்களும் யானை தந்தம், நவமணிகள் உள்ளிட்ட அரிய பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆணுச்சு. அப்போ ஏற்றுமதியான பொருட்கள்லாம் வந்து என்னது, மிளகு, தந்தம், அதுக்கப்புறம் நறுமணப் பொருள் மிளகு, அதுக்கப்புறம் யானை தந்தம், நவமணிகள், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி ஆச்சு. தங்கம், வெள்ளி, செம்பு உள்ளிட்ட உலோகங்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. அப்போ தங்கம், வெள்ளி, செம்புலாம் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து கிரேக்க, ரோமானிய, மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் யவனர் என்று அழைக்கப்பட்டனர். யவனர் என்னும் சொல் வந்து கிரேக்க பகுதியான அயனோவிலிருந்து வந்தது. அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரேக்க, ரோமானிய, மேற்கு ஆசிய மக்கள் யவனர்னு, அதாவது மேற்கத்தியர்கள் வந்து யவனர்கள்னு போட்டணும். மேற்காசிய மக்கள் மேற்கத்தியர்கள் யவனர்னு போட்டுக்கோங்க. இந்த யவனர் அப்படிங்கிற சொல் வந்து கிரேக்க பகுதியான அயோனியா அந்த பகுதியிலிருந்து வந்திருக்காமா. அடுத்து வந்து தமிழ்நாட்டிலிருந்து செங்கடல் கரைக்கு உள்ள பெருநிக்கை துறைமுகத்தில் 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தேக்கு மரப்பலகை துண்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த அதாவது பானை ஓடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அப்போ எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, செங்கடல் கரையில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கள் பெருநிக்கை துறைமுகத்தில் எத்தனை கிலோ மிளகு, 7.5 கிலோ மிளகு. அடே சாமி, அப்போல்லாம் இருந்த மிளகு எவ்வளோ பெருசு இருந்திருக்குமோ. 7.5 கிலோ மிளகு, அதாவது குவாலிட்டியாக இருந்திருக்கும். ஓகேங்களா, அதை வந்து என்னது, தேக்கு மரப்பலகை துண்டுகள், தமிழ் பிராமி எழுத்தெல்லாம் வச்சுருக்க ஒரு பானை ஓடுலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. எங்கள் பெருநிக்கைங்கிற துறைமுகத்தில், செங்கடல் கரையில் வந்து பெருநிக்கை துறைமுகத்திற்கு வடபகுதியில் உள்ள இன்னொரு துறைமுகம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, செங்கடல் பகுதிக்கு பெருநிக்கை துறைமுகத்தில் வடபகுதியில் இருக்க இன்னொரு துறைமுகம் வந்து குசேர்ஹல் காதீம் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு துறைமுகம். ஓகேங்களா, அப்போ 2 துறைமுகம், ஒன்று பெருநிக்கை, அதுக்கப்புறம் குசேர்ஹல் காதீம் அப்படின்னு 2 துறைமுகம் இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 துறைமுகம், இந்த இடத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 3 சுடுமண் பாண்ட துண்டுகள் கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது மட்பாண்ட துண்டுகள் வந்து கண்டறிஞ்சிருக்காங்களாம். அவற்றின் பானை, அதுக்கப்புறம் அவற்றில் வந்து பனையோரி, கண்ணன், சாதன் சொல்கிற இந்த எழுத்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்களாம். அப்புறம் கண்ணன்கிறத கணன்னும் சாத்தன்கிறது சாதன் அப்படின்னு வந்து எழுதப்பட்டிருக்குதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த பானையில் எகிப்தின் பெருநிக்கையில் கண்டெடுக்கப்பட்ட மிளகு வைக்கப்பட்டிருந்த தமிழகத்தின் பானைகள். ஓகேங்களா, அப்போ மிளகு வந்து பதப்படுத்துறதுக்கெலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ மெயினாக அங்கே எகிப்தில் மம்மி தானே இருந்திருக்கோம், அதில் வந்து மிளகுலாம் இருந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நீ ரீசெண்டாக கூட ஒரு இதில் பார்த்தேங்க, அந்த ஒரு மம்மி வந்து புதைச்சிருக்காங்க எகிப்தில். அது வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக எடுத்திருக்காங்க. அவரோட அந்த யார் மம்மியாக வந்து வச்சாங்களோ அவரோட வயிற்றுலேருந்து இந்த மிளகு செடி வந்து இருந்திருக்கு. மிளகு, ஏகப்பட்ட மிளகு அவர் வயிற்றில் இருந்திருக்கு. அதே அளவு அதிலிருந்து வந்து மிளகு செடியே வந்து வரா மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, செடினா பெரிய அளவுக்குலாம் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு முளைப்பு மாதிரி, ஒரு புல் சைஸில் அந்த மாதிரி. ஓகேங்களா, பெரும்பத்தன் கல் என்ற பெயரில் தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான்லுக் பாட் என்ற இடத்தில் அரிய கல் ஒன்று கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடம், பெரும்பத்தன் கல் அப்படிங்கிற பேரில் வந்து தாய்லாந்து நாட்டில் பெரும்பத்தன் கல் அப்படின்னு என்னது, குவான்லுக் பாட் என்ற இடத்தில் வந்து ஒரு அரிய கல் வந்து கிடைச்சிருக்கான். இக்கல் பெரும்பத்தன் என்பவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மேலும் அவர் ஒரு பொற்கொள்ளராக இருக்க வேண்டும். அந்த கல் தங்கத்திலான தரத்தை அறிய உதவும் உரைக்கல் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேங்களா, பெரும்பத்தன் கல்ங்கிறது என்னது, தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல். இப்போவும் சில இதெல்லாம் வந்துட்டு என்ன, தங்கத்தை உரசி பார்க்குறாங்கல்ல, அந்த உரசி பார்க்குறதுக்கு அந்த கல்லாம் வந்து அப்போவே வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
ஓகேங்களா? பார்த்தீங்களா? சாத்தன் என பொறித்த சுடுமண் துண்டுகள் இதுதான் வந்து சாத்தனாமா. அதுக்கப்புறம் பெரும்பத்தன் கல், அந்த கல் பாரு, கோல்டு உரசி பார்க்குற கல் வந்து இதுதான். ஓகேங்களா? லுக்பாட் தாய்லாந்தில் இருக்குது. குவான் லுக்பாட்டில் தாய்லாந்தில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, ஓகேங்களா? ஓகே, இதுவே வந்துட்டு உங்களுக்கு 49 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த பார்ட்டில் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ஒரு 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 பார்ட்டு தான் உங்களுக்கு இந்த லெசன் வந்து கண்டினியூ ஆகும். அதுலன்னா சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி. இது வரைக்கும் கவனிச்சவங்களுக்கு நன்றி. அங்கங்கே கொஞ்சம் வந்து என் வாய் உளறி இருந்தால் வந்து மன்னிச்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.